அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ராபர்ட் மார்கன் டைரக்ஷனில் சமீபத்தில் வெளியான ஸ்டாப் மோஷன் என்ற பிரிட்டிஷ் அனிமேட்டட் சைக்கலாஜிக்கல் ஹாரர் படத்தின் விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். குழந்தைகளுக்கான கார்ட்டூன் படங்களை உருவாக்கும் ஒரு பெண் அனிமேட்டர். கடைசியாக இவங்க உருவாக்கி கொண்டிருந்த ஒரு புது ப்ராஜெக்டில் அதிகமான நேரத்தை செலவு செய்து அதிலே மூழ்கி போனதால் அந்த பெண்ணும் அவரது குடும்பத்தினரும் எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டாங்க என்பதை சொல்வது தான் ஸ்டாப் மோஷன் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கான பல ஸ்டாப் மோஷன் வகையிலான கார்ட்டூன் படங்களை உருவாக்கி அந்த துறையில் பிரபலமாக இருக்கவங்க தான் சுஷான். சமீபத்தில் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால் இவங்க உருவாக்கி கொண்டிருந்த படத்துக்கு பெரிய அளவில் உதவி செய்கிறாங்க இவங்களோட பொண்ணு எல்லா தான் இந்த படத்தோட ஹீரோயின். அம்மா உருவாக்கிக்கிட்டு இருந்த இந்த படத்துக்காக ஓய்வே இல்லாமல் வேலை செஞ்ச எல்லாவுக்கு உளவியல் ரீதியாக பிரச்சனை இருப்பது போல் தெரியுது. தனக்கு வேற ஒரு ஐடியா இருந்தும் அதை சொல்லாமல் அம்மாவுக்காக பிடிக்காத அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அம்மாவோட உடம்பு ரொம்ப மோசமாகி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அம்மா இருக்க அம்மா தொடங்கி அந்த படத்தை முடிக்க பார்க்குறா ஆனால் அம்மாவோட ஞாபகம் தொடர்ந்து எல்லாவுக்கு வருவதால் அவளால் படத்தை முடிக்க முடியல. மேலும் அம்மா இல்லாத வீட்டில் எல்லாவால் நிம்மதியாக தங்கவும் முடியல. என் கூட வந்து தங்குன்னு காதலன் டாம் கூப்பிட்றான். அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு நல்ல வீடு மட்டும் பார்த்து கொடுன்னு கேட்குற எல்லாவுக்கு கொஞ்சம் ரிமோட்டான லொக்கேஷனில் இருக்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கொடுக்குறாரு டாம். அப்பார்ட்மெண்ட் போல் இருக்கும் அந்த பில்டிங்கில் நிறைய வீடு காலியாக இருக்குது. புது வீட்டில் தன்னோட வேலைகளை ஆரம்பிக்கிற எல்லாவுக்கு அதே கட்டடத்தில் குடியிருக்கிற ஒரு சின்ன பொண்ணு அறிமுகமாகிறா. எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்க படத்தை பார்க்குற அந்த சின்ன பொண்ணு இந்த படம் ரொம்ப போரிங்காக இருக்குன்னு சொல்கிறா. நான் வேணா ஒரு கதை சொல்கிறேன், அது எப்படி இருக்குது பாருங்கன்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கதையை கேட்டுட்டு தூங்குற எல்லாம் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கும் போது ஏற்கனவே தன்னோட அம்மா உருவாக்கி கொண்டிருந்த படத்தோட செட்டை மொத்தமாக அழிச்சிட்டு இந்த சின்ன பொண்ணு சொன்ன கதையை படமாக்கும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஷ்மேன் என்ற அரக்கன் காட்டில் தொலைஞ்சு போன ஒரு பெண்ணை தேடி வரான். அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பித்த கதை இதுதான். மேற்கொண்டு கதை சொல்லணுன்னா நான் சொல்கிற மாதிரி தான் பொம்மைகளை உருவாக்கணும்னு அந்த சின்ன பொண்ணு கண்டிஷன் போடுறா. அந்த பொண்ணோட உதவி இல்லாமல் எல்லாவால் மேற்கொண்டு அந்த கதையை கண்டினியூவும் பண்ண முடியல. அந்த சின்ன பொண்ணு சொன்ன மாதிரியே முதல் பொம்மையை சாப்பிட வாங்கி வச்ச கரியில் உருவாக்கியது போல் ரெண்டாவது பொம்மையை இறந்து போன ஒரு நரியின் சதையிலிருந்து உருவாக்குறா. இன்னொரு பக்கம் கதையில் வர்றது போல் நிஜத்திலும் ஒரு அரக்கன் எல்லாவர் தொடர்ந்து வர அது வெறும் கற்பனை தான்னு அதை சாதாரணமாக விட்டுட்டு தன்னோட ப்ராஜெக்டை முடிக்கிறதுல எல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கா. மூன்றாவது பொம்மையை உருவாக்க அவளோட உடம்புல இருந்தே சதையை வெட்டி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லாம் இருக்கும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் வீட்டுக்கு வர்ற டாமும் அவனது தங்கச்சியும் இதை பார்த்துடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்பு தன்னோட படத்தை காப்பி அடிச்சிட்டான்னு எல்லாவுக்கும் டாமோட தங்கச்சிக்கும் சண்டை வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சு என்பது தான் ஸ்டாப் மோஷன் படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். வித்தியாசமான கதை. அனிமேட்டட் ஹாரர் படங்களை நான் அதிகமாக பார்த்ததில்லை, அதனால் இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படத்தில் வரும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள் மற்றும் டெக்னிக்கல் விஷயங்களும் நல்லா இருந்தது. அடுத்து ஹீரோயினை நடித்த ஐஸ்லிங் ஃப்ரான்சியோசியோட பெர்ஃபார்மன்ஸ். உண்மையிலேயே உளவியல் பிரச்சனை உள்ள ஒரு பெண் போலவே நமக்கு தெரிகிறாங்க. பல இடங்களில் இவங்களோட ஆக்டிங் பாராட்டும்படி இருந்துச்சு. கடைசியாக அந்த சின்ன பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொன்ன பிறகு இவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் வேற லெவலில் இருந்தது. சைக்கலாஜிக்கல் ஹாரர் படம் என்றாலே ஏதோ ஒரு கேரக்டரு கடைசியில் கற்பனையாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமான ஒரு கேரக்டர் கற்பனை என தெரிஞ்ச பிறகும் தரமான ஒரு சம்பவம் கிளைமேக்ஸில் நடக்குது. இதெல்லாம் கடைசி ஒரு 1/4 மணி நேரம் படம் தான். ஆனால் இதுக்காக நாம் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்லோபன் டைப் படங்களை விரும்பி பார்க்குறவங்களே பொறுமை இழந்துடுவாங்க, அந்தளவு ஸ்லோ. கடைசி 1/4 மணி நேரம் படம் தான் சுவாரஸ்யமாக போகுது. டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.